தமிழக பார் கவுன்சிலுடைய தேர்தல் மட்டுமல்லாது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கான பார் கவுன்சில் தேர்தல் 8 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்தது. அதாவது 5 ஆண்டுகள் முடித்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த நிலையில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அனைத்து மாநில தேர்தல்களையும் 5 கட்டங்களாக நடத்த வேண்டும் என்று கடந்த வருடம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்று இன்றைய தினம் ரிசல்ட்ஸ் அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த உத்தரவின் அடிப்படையில் இங்கே சென்னை நம்முடைய தமிழக பார் கவுன்சிலுக்கு மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் திரு ராஜீவ் சக்தர் அடங்கிய ஒரு கமிட்டி, அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓம் பிரகாஷ் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் ஓம் பிரகாஷ் அவர்கள் அடங்கிய குழுவானது இங்கே முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் திரு KN பாஷா அவர்களை ரிட்டர்னிங் ஆஃபீஸராக அமைத்து இந்த தமிழக பார் கவுன்சிலுடைய தேர்தல் 23 மெம்பர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த வாக்குகள் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் துவக்கப்பட்டு சற்றேறக்குறைய 87 நாட்கள் நடைபெற்று, அதாவது இந்த தேர்தலில் 2 உறுப்பினர்கள் கோட்டாவை மீறி வெற்றி பெற்றார்கள். குறிப்பாக திரு பரணிதரன், திரு அமல்ராஜ முன்னாள் சேர்மன் திரு பரணிதரன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதைத் தொடர்ந்து இந்த தேர்தலிலே 3001 ஓட்டுகள் கோட்டாவாக தீர்மானிக்கப்பட்டது. அதை இன்றைய தினம் கிட்டத்தட்ட 17 மெம்பர் அந்த கோட்டாவை அடைந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்லாது ஏற்கனவே பெண்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட 5 உறுப்பினர்களில் திருமதி விஜயலட்சுமி துரைக்கண்ணன், திருமதி பிரசன்னா, திருமதி சாவித்ரி, திருமதி ராஜேஸ்வரி, திருமதி சுமதி ஆகியோர் வெற்றி பெற்றார்கள். இன்றைய தினம் கடைசி நிகழ்வாக 18 உறுப்பினர்களும் இன்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதன் மூலமாக தேர்தல் நடைபெற்ற 23 மெம்பர்களுக்கான தேர்தல் இன்றைய தினம் இதோடு இந்த வாக்குப்பதிவினை முடிவு பெற்று 23 மெம்பர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட உள்ளார்கள். இந்த தேர்தல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே தீர்மானிக்கக்கூடியது நீதிமன்றங்கள். அந்த நீதிமன்றங்களில் அதாவது நம்ம சொல்லுவோம், அதாவது இந்த பார் கவுன்சிலுடைய தேர்தல் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தினுடைய நீதிமன்ற அமைப்பு ஒரு முக்கியமான பங்களிப்பை அமைக்கக்கூடியது. ஜனநாயக ரீதியான இந்த நம்முடைய தேசத்தில் நீதிமன்றங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அது மட்டுமல்லாதது, அந்த நீதிமன்றங்களுடைய பங்களிப்பில் வழக்கறிஞர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, வழிநடத்தக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பார் கவுன்சில் முன்னெடுத்து செயல்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. ஆகவே சமூகத்தில் முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய, அதாவது எந்த விதமான சமூக பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறு அரசியல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஜனநாயக ரீதியான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள்லாம் எதிர்க்கும் போது அங்கே வழக்கறிஞர் பணி என்பது இன்றியமையாத பணியாகும். அந்த இன்றியமையாத பணியை நிறைவேற்றக்கூடிய இந்த வழக்கறிஞருடைய அந்த ஒழுங்கு நடவடிக்கை மட்டுமல்லாது அதனுடைய அமைப்பு ரீதியான விஷயங்கள் இந்த பார் கவுன்சில் தலையெடுத்து நடத்தக்கூடிய விஷயங்கள். ஆகவே இந்த சட்டத்தினுடைய நம்முடைய ஜனநாயகத்தின் 4 தூண்களாக இருக்கக்கூடியதில் முக்கியமாக நம்முடைய நீதித்துறையை சார்ந்த இந்த நீதிமன்ற பங்களிப்பை அளிக்கக்கூடிய நம்முடைய பார் கவுன்சிலுடைய பணி இன்றியமையாத பணி. ஆகவே இது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாகவும் அங்கமாகவும் இந்திய தேசத்தினுடைய அமைப்பை கட்டமைக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இந்த பார் கவுன்சிலுடைய பங்கு இன்றியமையாது. ஆகவே தான் இந்த தேர்தல், அதை செயல்படுத்தக்கூடிய இந்த தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமாம், இந்த தேர்தலில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா 3rd டைம் ஐ ஹவ் பீன் எலெக்டட். அண்ட் பர்டிகுலர்லி இந்த எலெக்ஷன்ஸ் கடந்த 3 வருடங்களாக தள்ளி வைக்கப்பட்ட போது உச்சநீதிமன்றத்தை அணுகி இந்த தேர்தல் இந்திய தேசத்திற்கு முழுவதுமாக இருக்கக்கூடிய பார் கவுன்சில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று நம்முடைய முன்னாள் பார் கவுன்சில் உறுப்பினர் திரு வரதன் அவர்கள் முன்னெடுத்த அந்த
மனுதாரராக இருந்த அந்த வழக்கினை தொடுத்து இந்த இந்த ஒட்டுமொத்த தேசத்திலும் தேர்தல் நடத்துவதற்கு அதாவது முன்முயற்சி திரு வரதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து பெற்ற வாக்குகளில் 72,000 வேலிட் ஓட்ஸ் இருந்தது. அதில் வந்து ஒவ்வொரு மெம்பரும் குறிப்பாக 3000 ஓட்டு வந்து அவர்களுடைய கோட்டாவாக தீர்மானிக்கப்பட்டது. அந்த 3000 வாக்குகளை வந்து இன்றைய தினம் 18 மெம்பர் பெற்று அறிவிக்கப்பட்டிருக்காங்க. 3001 வாக்குகள் இன்றைய தினம் 18 மெம்பர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாது 5 பெண் உறுப்பினர்களுக்கு உரிய அந்த 5 பெண் உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட உள்ளார்கள். இந்த தேர்தல் வந்து இப்போ இது this has to be notified in the gazette and 2 more women representation பற்றி டிசைட் பண்ணோம். அதற்கு பிறகு 25 மெம்பர்கள் கூடி அதில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் நம்முடைய பார் கவுன்சிலினுடைய உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அது மட்டுமல்லாது பல்வேறு கமிட்டிகள், என்ரோல்மெண்ட் கமிட்டி, டிசிப்ளினரி கமிட்டி, ப்ரிவிலேஜ் கமிட்டி என்ற பல்வேறு கமிட்டிகள்லாம் இருக்குது. இந்த 25 உறுப்பினர்கள் வந்து அதனுடைய மெம்பர்களாகவும் சேர்மனாகவும் அது மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதன் பிறகு முழுமையான இந்த பார் கவுன்சிலினுடைய பங்கு, குறிப்பாக வழக்கறிஞர்கள் நலன் மட்டுமல்ல, இந்த நீதித்துறையினுடைய மற்றொரு அங்கமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய பங்களிப்பையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய பணி மேம்பாடையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த பார் கவுன்சிலினுடைய பணி அமைய இருக்கிறது.